ஆனந்தி, பீகார் மாநிலத்தை 30 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு தொகுதிகளில் கிஷான்கஞ்ச் தொகுதியில் கம்ருல் ஹோடா என்ற ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே இப்போது முன்னணியில் இருக்கிறார். 61 இடங்களில் போட்டியிட்டு பீகாரில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் இப்போது முன்னிலையில் இருக்கிறது. 61 தொகுதிகளில் ஒரே ஒரு இடத்தில்தான் முன்னிலை என்பது இதுவரை பீகார் மாநில அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, காங்கிரசின் வரலாற்றிலும் ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது, வெற்றி பெறும் வாய்ப்பில் இருக்கிறது என்பது மிகுந்த அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் வரலாற்று நிகழ்வாக மாறிவிட்டது. பீகார் மாநிலத்தில் ஓட் சோரி யாத்திரை, வாக்கு அதிகார யாத்திரை என்று அந்த மக்களோடு பல மாதங்களாக பேரணி, வாக்கு சேகரிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்ட ராகுல் காந்தியின் தேர்தல் பணிகளுக்கு கிடைத்த மிக பெரும் தோல்வியாக இது கருதப்படுகிறது. காங்கிரஸ் ஒண்ணு கண்ணே கண்ணு என ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை வகிப்பது அந்த காங்கிரஸ் தொண்டர்களிடையே மிகுந்த ஒரு சோர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கிறது. பீகார் பரிதாபங்களில் முக்கியமானது, அங்கு முதலமைச்சர் வேட்பாளராக ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட தேஜஸ்வி யாதவ் பின்தங்கி இருக்கிறார். அவர் வெற்றி பெறுவாரா என்பதும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை. ஆனால் அங்கு ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் அது முன்னிலை வகிக்கிறது. இதே போல சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி கடந்த முறை ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை 19 தொகுதிகளில் அந்த கட்சி சிராக் பாஸ்வானின் கட்சி முன்னிலை வகிக்கிறது. அசாதுதீன் ஓவைசியின் AIMIM என்ற மஜ்லிஸ் கட்சி 5 இடங்களில், அவர்கள் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். சிறிய சிறிய கட்சிகள், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா என்ற ஒரு சிறிய கட்சி, அந்த கட்சியும் ஒரு 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இது போன்று ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் லோக் ஜனசக்தி, ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா உள்ளிட்ட அடையாளம் தெரியாத சிறிய அந்த மாநிலத்தில் உள்ள சிறிய கட்சிகளே 5 தொகுதிகள் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கக்கூடிய அளவில் தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சியாக இன்றும் திகழும் 100 MPக்களை உடைய காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே பீகார் மாநிலத்தில் முன்னிலை வகிக்கிறார் என்ற செய்தி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகுந்த வேதனையை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த ஒரே ஒரு வேட்பாளர் கிஷான்கஞ்ச் தொகுதியில் கமுர் ஹோடா என்ற வேட்பாளர் மட்டுமே இப்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். பீகார் பரிதாபங்களில் காங்கிரசின் இந்த ஒரு தொகுதி முன்னிலையும் பட்டியலில் இடம்பெறுகிறது. ஆனந்தி.